ஹே லவ்லீஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பெரிய சாரியாக கேட்டுக்கிறோம் எங்கள் சைட்லேருந்து. ஏன்னா வீடியோ போஸ்ட் பண்ணி 1 month ஆயிடுச்சு. ஸோ வெரி டிலே தான் ஏன்னா நம்ம லின்னுக்கு எங்களால் நிறைய ப்ராப்ளம்ஸ் நாங்கள் க்ரியேட் பண்ணி விட்டுட்டோம். அந்த ப்ராப்ளம்லாம் அவங்க சால்வ் பண்ணி அப்புறம் திரும்பி அதை நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு வரதுக்கு இந்த 1 month ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு ரியலி சாரி. இனிமேட்டுக்கு வீடியோஸ் நாங்கள் ரெகுலராக போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கான எங்களால் முடிஞ்சல எங்களோட பெஸ்ட்டை தரோம். தென் இந்த 1 month வீட்டுக்கு வேல்யூவான ஒரு எஃப்எஃப் கொடுக்கணும்ல, நான் கொடுக்கணும். ஏன்னா எனக்கு இந்த 1 month இவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டோம், ரொம்ப டிலேவாக கொண்டு போயிட்டோம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீல். அதனால நான் கொடுக்கணும்னு நினச்சி தான் நான் இந்த எஃப்எஃப் எடுத்திருக்கேன். ஸோ இந்த எஃப்எஃப் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சாவேஜ் கிங் நம்ம ஷிகாவுக்கு தான் இந்த எஃப்எஃப் நான் போட்டிருக்கேன். தென் என்னோட டீம், அதாவது நான் சேனலில் எந்த டீமில் எஃப்எஃப் ரைட் பண்ணணும்னா டார்க் ரொமான்ஸ் எது என்னோட டீம். பேசிக்காக என்னோட ஸ்பெசிஃபிக் டீமே டார்க் ரொமான்ஸ் தான். பட் நான் முன்னர் ரிப்போர்ட்டர் 1 ஷாட்டு டபுள் ஷாட்லேயும் சுத்தமாக அந்த டீமே இருக்காது. ரொம்ப க்யூட்டாக முடிச்சுட்டு போயிருப்பேன். பிகாஸ் அது போடலாமா வேண்டாமாங்கிற ஒரு கன்ஃபியூஷன். அப்புறம் நம்ம லின்னே மண்டையில் அடிச்சு உனக்கு கொடுத்த வேலை என்னமோ அதை பாரு அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் நான் இன்னைக்கு நம்ம ஷிகாவோட எஃப்எஃப் எந்த மாதிரி டீமில் இருக்குன்னா டார்க் ரொமான்ஸ், மிஸ்ட்ரி அண்டு இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீமில் தான் எடுத்துகிட்டு போகிறேன். பேசிக்காக நான் டார்க் ரொமான்ஸை பற்றி சொல்லிடுறேன். ஒரு காமன் ஐடியா வச்சுக்கோங்க. டார்க் ரொமான்ஸ்னால் அப்யூசிங் இருக்கும். அந்த அப்யூசிங்கை தாண்டி நீங்கள் எந்த அளவு அதெல்லாம் இது பண்ணி நீங்கள் எந்த அளவு அந்த அப்யூஸ்லாம் தாண்டி அவரை லவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். மித்தபடி வேறு எதுவும் இருக்காது. ஸோ அதில் நிறைய மிஸ்ட்ரீஸ்லாம் இருக்கும். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த எஃப்எஃப் டைட்டில் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு இந்த டைட்டில் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த குயின் ஆஃப் ஆர்ட்லெஸ் மாஃபியா அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு எஃப்எஃப் வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு சப்டைட்டில் ஒன்று கொடுக்கணும்ல, இதுதான் நான் இன்ட்ரோவில் கொடுத்துட்ருப்பேன். என்னது, லிவ் ஆர் டை, நீ ஒன்று வாழ்றியா இல்லை சாவரியா. இது நம்ம அதாவது நீங்கள் தான் இதை முடிவு பண்ணணும். நம்ம ஹீரோ இருக்கிறதுக்கே நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க, அவர் வாழணுமா சாகணுமான்னு சொல்லிட்டு. இந்த அளவு கொண்டு போகிறல கொஞ்சம் திணறும், பார்த்துக்கோங்க. ஐ எம் ரியலி சாரி. பிகாஸ் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால். சரி வாங்க லவ்லீஸ், நம்ம எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே காட்டுறாங்க ரொம்ப அந்த ஏரியா பூரா. இப்போ அந்த சியோல் பூரா செம்ம மழை, பயங்கரமாக 4 நாளைக்கு சைக்ளோன் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு 4 நாளைக்கு கொரியாவில் இருக்க யாருமே அதிகமாக வீட்டு விட்டு வெளியே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் எல்லாத்துலேயும் லீவ் விட்டுருக்காங்க. ஸோ அந்த டைமில் ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவை காட்டிட்டு பக்கத்தில் ஒரு லேக்கை காட்டுறாங்க. ஸோ அந்த லேக்கில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நீச்சல் தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு. பிகாஸ் அவர் லேக்குள்ளே சிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் ரொம்ப வெளியே வரணும், காப்பாற்றுங்க, ஹெல்ப் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பர்சன் கடைசி வரையுமே வெளியே வர முடியல. பிகாஸ் அந்த பர்சனுக்கு எய்த்தாப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அவர் லைக் அவரோட அப்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா, பிளாக் கலர் ஷூட் போட்டிருக்காரு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் பிளாக்ல தான் இருக்காரு. அவருக்கு மேலே பக்கத்தில் ஒருத்தர் கொடை பிடிச்சிட்டு நிற்கிறாரு. பிகாஸ் மழை இல்லை, சைக்ளோன் ஃபார்ம் ஆயிருக்குல்ல. ஸோ அதனால் கொடை பிடிச்சிட்டு மழையில் நின்றுட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அந்த மனுஷன் அப்படி திணறும் போது கரெக்டாக அந்த லேக்கில் திடீர்னு ஏதோ ஒன்று அப்படியே எகிரி குதிக்குது லவ்லீஸ். பார்த்தீங்கன்னா அது ஒரு ஷார்க். அந்த லேக்கில் அந்த ஷார்க் இருக்குது. திடீர்னு என்னடா கடலில் தானே ஷார்க் இருக்கும் அப்படின்லாம் கேட்காதீங்க. கதையில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுத முடியாது. ஸோ லேக்கில் ஷார்க் இருக்குது. ஓகே, அந்த ஷார்க் இப்போ அந்த தத்தளிச்சிருக்க பர்சனை அப்படியே கடிச்சு எப்படின்னா சித்திரவதை பண்ணி சாப்பிடுது. அதை அந்த அங்கே இருக்க மனுஷன் பார்த்துட்ருக்காரு. ஸோ இந்த சீனை அப்படியே கட் பண்ணுறாங்க. இந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் மார்னிங்கில் பிரேக்கிங் நியூஸாகவே மார்னிங் நியூஸ்லேயே என்ன காட்டுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பர்சன் மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஸோ அந்த பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா, அவர் தான் அந்த ஊர்லேயே இருக்க டாப் 1 டாக்டர். ஓகேவா, கொரியாவில் ஃபஸ்ட்டு டாப் 1 டாக்டர், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். இந்த மாதிரி இருக்கும்போது அவர் மிஸ் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸில் பப்ளிஷ் பண்ணுறாங்க.
அந்த இடத்துல வந்துட்டு இன்னொரு மனுஷன் வந்து உட்காந்து லைக் வந்து அவர் ஒரு கஃபே தான் வச்சிருக்காரு. ஸோ வந்து அதான் சைக்ளோன்னால திறக்க முடியாதுல்ல, அதனால வந்துட்டு அந்த கஃபேக்குள்ள வந்து உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்காரு. அவரோட கஃபே தானே. டிவி பார்க்கும்போது இந்த மனுஷனை பார்க்கும்போது அவர் வந்து நினைக்கிறார், இந்த மனுஷன் என்ன தப்பு பண்ணாரு, இவர் யாரை காட்டிட்டு போயிருப்பாரு, இவர் ரொம்ப நல்ல மனுஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து டிவி பார்க்குற அவர் வந்து ஒரு தாத்தா. அவர் வந்து சொல்கிறார், பிகாஸ் வந்து அந்த தாத்தாவுக்கு இந்த டாக்டர் தான் வந்து ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருப்பார். ஸோ என்னடா இவரை காணோன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஃபோன் எடுத்து அந்த நம்பர் வந்து டயல் பண்ணுறாரு. அந்த டாக்டருக்குன்னு ஒரு பர்சனல் பிஏ வச்சுருக்காரு போல் அந்த டாக்டர். அவருக்கு கால் பண்ணால் ஃபோன் ஃபஸ்ட்டு ஒரு 5 கால் பண்ணுறாரு, நாட் ரீச்சபிள்னு வருது. சரி ஓகே, இந்த சைக்ளோனால சிக்னல்ஸ் எல்லாம் பிரேக் ஆயிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விட்டுட்டு அப்புறம் அவரோட பேத்திக்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது. அவர் பேத்தி ஒரு ஃபோன் வச்சுருக்காங்க. ஸோ அந்த பேத்தியோட ஃபோனை வாங்கி டயல் பண்ணுறாரு அந்த நம்பருக்கு. டயல் பண்ணும்போது நம்பர் ரிங் போகுது. ரிங் போனால் அவரோட பர்சனல் செக்ரட்டரி இருக்கிறாரு. எடுத்துட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொஞ்சம் கோல்டாகவே தான் கேட்குறாரு. அதுக்கு அவர் வந்து நான் வந்து லீ பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தாத்தா பேர் வந்து லீ. முழு நேம்லாம் கேட்காதீங்க, நாங்கள் இன்னும் பேர் வைக்கல, அவருக்கு லீனே வச்சுக்கோங்க. ஸோ அவர் வந்து கேட்குறாரு, நான் வந்து லீ பேசுகிறேன், என்னாச்சு அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மிஸ்ஸிங்லாம் ஃபோன் நியூஸில் வந்து பிரேக் ஆகுது, பிரேக்கிங் நியூஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சாரி ரொம்ப திக்கிறேன்ல, பிரேக்கிங் நியூஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஆமாம் அவர் மிஸ் ஆகிட்டாரு, நாங்கள் வந்து 2 டேஸாக தேடிட்டுருக்கோம் அப்படின்னோடனே, 2 டேஸாக தேடுறீங்களா, ஆனால் இன்னைக்கு நியூஸில் தானே வந்திருக்கு அப்படின்னோடனே, ஆமாம் இப்போ தான் நாங்கள் போய் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ ஏர்லி மார்னிங் பண்ணோம், இப்போ வந்துட்டு நியூஸில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏ சொல்கிறாரு. ஸோ அவர் வந்துட்டு பேசுகிறது எப்படின்னா ஒரு மாதிரி கோல்டாகவும், எதையோ வந்து நம்ம பேசுகிறது தெரியுமில்ல, இவ ஏதோ சீக்ரெட்டை வச்சு பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசும் போதே நம்மளால வந்து இது பண்ண முடியும்ல, அந்த மாதிரி வந்துட்டு அவர் வந்து அந்த லீப் புரிஞ்சுக்கிறாரு, ஏதோ மறைக்கிறாங்க சம்திங் அவர் பிஏ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் கட் பண்ணிடுறாரு. நம்ம பிஏ வந்துட்டு இவர் வந்துட்டு ஹலோன்னு சொல்கிறாரு. சொல்லவே கட் பண்ணிட்டாரு. கட் பண்ணிவிட்டு அந்த அந்த மிஸ்டர் லீயோட நம்பர் வந்து பிளாக்ல போட்டுடுறாரு. ஓகேவா. ஸோ வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லீயோட மைண்ட் திங்க் என்ன ஆகுனா, ஏதோ தப்பாக நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஸோ நம்ம லீ என்ன வேலை பார்க்குறாருன்னா, அவரோட பையன் வந்து ஒரு கஃபே நடத்துகிறாங்க. ஆனால் நம்ம லீ வந்து ஒரு ஆஸ்ட்ரானாலஜி, உங்களுக்கு தெரியல ஆஸ்ட்ரானாலஜினா ஜோசியம் பார்க்குறவர் கொரியாவில். ஓகே. ஸோ அவர் கொரியாவில் வந்து ஜோசியம் பார்த்துட்டு இருந்தார். இப்போ வந்து அவர் பையன் கூட சேர்ந்து கஃபேல வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. சரிங்களா. இப்படி இருக்கும்போது நம்ம லீ வந்துட்டு இல்லை, எனக்கு ஏதோ தப்பாகவே தோணுது, இங்கே ஏதோ தப்பாக நடக்க போகுது, ஆனால் இங்கே இந்த பிரச்சனை வந்துட்டு ஒரு சின்னதாக இருக்க போகிறதில்ல, ஒரு பெரிய ட்ரபிளாகவே மாறப்போகுது, ஒரு சில பேர்த்துக்கு அது மிகப்பெரிய பேர்டனாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த லீ வந்து சொல்லிட்டு இருக்காரு. அங்கேருந்து அவர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது தான் பேத்தி வந்துட்டு வராங்க. அங்கேருந்து பேத்தி வந்துட்டு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது அவங்க தாத்தா வந்துட்டு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, யாரை தாத்தா சொல்கிறீங்க, எதுக்காக இந்த மாதிரி சொல்கிறீங்க, இங்கே ஆமாம் சைக்ளோன் இருக்குது, அதனால எல்லாத்துக்குமே இது கஷ்டம் தானே, அது முடிஞ்சோன்னா நம்ம நார்மலாகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேத்தி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம லீ வந்து சொல்கிறாரு, மிஸ்டர் லீ வந்துட்டு, இல்லை நான் சைக்ளோனை பற்றியே சொல்லலாமா, இது கூட பரவாயில்ல, இதை விட பெரிய பிரச்சனை வந்து வெயிட் பண்ணுது, ஆனால் அது யாருக்குன்னு தெரியல, யாரை லைஃப்பை போய் இதை வந்து அஃபெக்ட் ஆக போகுதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேத்திக்கிட்ட அந்த தாத்தா வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த சீன் அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் காட்டுறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சைக்ளோனால எல்லாருமே வீட்டுக்குள்ளே தானே இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ஒரு பொண்ணு இருக்கா. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு லேப்டாப்பில் வந்து வேலை செஞ்சிட்ருக்கா. வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இப்போ வந்து இந்த நியூஸ்லாம் பார்த்துட்டு அவள் டீட்டெயில்ஸ்லாம் தேட ஆரம்பிச்சிட்ருக்கா. டீட்டெயில்ஸ்லாம் தேடும்போது அவள் மூஞ்சி ரியாக்ஷன் பார்க்கணுமே, ரொம்ப சீரியஸாக இருக்கா. ஆனால் அவளோட அந்த அவள் என்ன அந்த லேப்டாப்பில் டைப் பண்ணி என்ன டீட்டெயில் படித்தான்னு தெரியல. அந்த டீட்டெயிலை வந்து தெளிவாக நம்ம காட்டலை. ஸோ வந்துட்டு அந்த சீன் அந்த பொண்ணோடய அப்படியே கட் பண்ணிடுறோம். ஸோ அந்த பொண்ணோட கட் பண்ணிட்டு இப்போ இன்னொரு பக்கம் போகிறோம். இன்னொருத்தர் வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ ஓகேவா,
அவர் வந்து அதாவது தான் பாஸ்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. இல்லை இந்த மாதிரி வந்து பிரேக்கிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ்லாம் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இது எப்படி போயிடுச்சு, எப்படி தெரிஞ்சிருக்கும், இதுக்கும் மிச்சம் நம்ம ரொம்ப ஹெவியான நம்ம சைக்ளோனில் தான் இந்த மாதிரி ஒரு மர்டரையே நம்ம வந்து இது பண்ணோம். ஆனால் எப்படி இது போயிருக்கும் நியூஸ் சேனல் வரையும், பிகாஸ் அந்த இடத்துல ஒருத்தர் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சொல்கிறாங்க. இப்போ அப்படியே இந்த இடத்த கட் பண்ணிட்டு அந்த லேக் வந்து அந்த ஹால் செத்தாரு பார்த்தீங்களா, அந்த பெரிய ஆர்ட் சர்ஜன், அவர் வந்துட்டு கார்டியாலஜி, அவரை வந்துட்டு காட்டுறாங்க. அந்த இடத்துல அவர் சாகும்போது இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஒரு ட்ரீ இருக்கு. ஸோ வந்துட்டு காடு தானே, ஸோ அங்கங்கே நிறைய அதுலேருந்து ஒரு பொண்ணு வந்துட்டு ஸோ வந்துட்டு அந்த விஷயத்த வந்து எப்படி சொல்கிறேன்னா ஃபோட்டோ எடுத்துட்டா. ஸோ அவரை வந்து சாவறது இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு அவள் அந்த இடத்த விட்டு ஓடிட்டா. ஆனால் வந்துட்டு அந்த மாஃபியாவுக்கு தெரியல. ஸோ இந்த மாஃபியா வந்து நான் வந்து சஸ்பென்ஸாகவே வைக்கிறேன், சரியா? இது வந்து ஆனால் இது வந்து சுகா கிடையாது. ஸோ இதில் முக்கால்வாசி லீட்ஸ் எல்லாருமே வந்து பயங்கர மாஃபியா தான். கோல்டு ஆட்டிடியூடுங்கிறது காமனாகவே எல்லாத்துக்குமே இருக்கும். சில பேர் வந்து பைத்தியமாட்டம் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களையும் வந்து நார்மல்னு நினச்சிக்காதீங்க சார். சம்டைம்ஸ் அவங்க டேஞ்சரஸ் ஆனாங்க, அவங்களபடியே பெரிய டேஞ்சரஸ் யாருமே கிடையாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஓகேவா, இன்னும் நான் சுகாவை காட்டல. இப்போ வந்து என்னன்னா அந்த இடத்துல அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த பொண்ணு ஓடிட்டாளா, இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் இப்போ ப்ரெசண்ட்டுக்கு வந்து அந்த பிஏவும் பாஸும் பேசிட்டு இருக்காங்களா. இப்போ அந்த ஆப்போசிட் சைடு பேசுகிற பாஸ் யாருன்னா நம்ம சுகாவோடது, ஓகேவா? பட் புரிஞ்சுக்கோங்க, இந்த மர்டரை வந்து நம்ம சுகா பண்ணவே கிடையாது, ஓகேவா? இப்படி இருக்கும்போது நம்ம சுகா வந்துட்டு இது எப்படி தெரிஞ்சிருக்கும் மீடியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா வந்து யார்கிட்ட கேட்குறாங்கன்னா ஆஸ் அ கிரைம் அவரோட பிஏ யாருன்னு சொல்லலாம்னா நம்ம கண்டயாங், நம்மள டிஎக்ஸ்டி கண்டயாங் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர் தான். ஸோ அவர் தான் வந்து சுகாவோட பிஏ, இதில் பர்சனல் இதாக இருக்காரு. ஸோ சுகாவுக்கு 2 பிஏ இருக்காங்க. ஒன்று அதாவது வெளி உலகத்தை பொறுத்தவரை சுகாவோட இது எப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்வீட் பர்சன். நான் கேரக்டரே போடுறேன், நான் வந்து பேசிக்காக பிரித்து தான் போட்டிருப்பேன். அவர் வந்து அவுட் சைட் வேர்ல்டுக்கு எந்த மாதிரி கேரக்டரில் இருக்காரு, அவரோட க்ரைம் இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி எந்த மாதிரி கேரக்டரில் இருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ பிஸ்னஸ் வேர்ல்டை பொறுத்தவரை அந்த மனுஷனாட்ட ஸ்வீட்டான பர்சனாக யாராலுமே நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் அதே அண்டர் கிரவுண்டை பொறுத்தவரை இவரை விட ஒரு கொடூரமான மனுஷனை எங்கேயும் பார்க்க முடியாது, அந்த மாதிரி இது. இப்போ நம்ம கண்டாங் எந்த இதில் பிஏவாக இருக்காருன்னா அண்டர் கிரவுண்ட், அதாவது க்ரைமில் வந்துட்டு சுகாவுக்கு பிஏவாக இருக்காரு, சரிங்களா? இப்போ இந்த சைடு வந்துட்டு இப்படி நம்ம கண்டாங் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு எப்படின்னா ரூம் கதவை வந்து திடீர்னு திறந்துட்டு ஒருத்தங்க வராங்க. அங்கேருந்து உள்ளே வரும்போதே, அறிவு கெட்டவனே, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுவியா, எனக்கு சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது, ஒழுங்கு முறையதே என் ஃபோனை கொடுத்தோல அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. பிகாஸ் வந்துட்டு நம்ம கண்டாங் வந்து தான் தங்கச்சி ஃபோனை வாங்கி தான் வந்து பேசிகிட்டு இருப்பார் சிக்னல் கனெக்ட் பண்ணி. ஸோ அவர் ஃபோனில் சிக்னல் இருக்காதுன்னு தங்கச்சி ஃபோன் சிக்னலை வாங்கி தான் பேசிகிட்டு இருப்பார். ஸோ அதனால் ஃபோனே கையோடு எடுத்துகிட்டு வந்திருப்பார். அதனால தான் நம்மளோட கண்டாங் தங்கச்சி எல்லாம் வந்து இப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ கண்டாங் தங்கச்சின்னு சொல்கிறல, அது வேறையே யாருமே கிடையாது, அது நீங்கள் தான், ஒயன் நீங்கள் தான். ஸோ வந்துட்டு நீங்கள் தான் உள்ளே வந்து இந்த மாதிரி கண்டாயங்க பிடிச்சி கத்துறீங்க. நம்ம கண்டாயங்க வந்து ஒரு மாதிரி சீரியஸ் ஆகி இப்படி ஒரு மாதிரி கோவத்தில் வந்துட்டு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, இப்படி தான் பாஸ்கிட்ட பேசும்போது இது பிஸ்னஸ் இதை பற்றி பேசும்போது உனக்கு வந்துட்டு மேனஸே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திட்டுறாரு. அதுக்கு வந்துட்டு நீங்கள் உனக்கு ஃபஸ்ட்டு மேனஸ் இருக்கா, ஒரு பொண்ணுக்கிட்ட நீ கீ கம்மியாக எடுத்துகிட்டு வந்து நீ பாட்டுக்கு வச்சு பேசுகிற, நீ மேனஸை பற்றி பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அது இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ திமிழா பேசுகிறீங்களா? அஃப்கோர்ஸ் உங்கள் கேரக்டர் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் உங்களை பார்த்தா லைக் யாரோ ஒருத்தர் தெரியாதவங்க யார் பார்த்தாலும் ஃபஸ்ட்டு உங்களோட இம்ப்ரெஷன் இருக்கணும்னா அவங்க எல்லோரும் உங்ககிட்ட கேட்குற ஒரு விஷயம், நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனியோட சிஓவா இல்லை நீங்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு இது வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பிகாஸ் உங்கள் லுக்கே வந்து வெரி பாசி, நீங்கள் வந்து பாசி கேர்ள், அதனால் உங்கள் லுக்கு பயங்கரமாக பாசியாக தான் இருக்கும். இந்த எஃப்எஃப்ல நீங்கள் வந்து யார் ஒரு அன்னோன் பர்சனோ இல்லை யார் உங்களை பார்த்தாலும் உங்களை எல்லாருமே வந்து கேட்குற ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனியோட சிஓவா இல்லை நீங்கள் வந்து ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்க பர்சன்ஸா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவில் உங்களோட லுக் இருக்கும், ஆட்டிடியூட் எல்லாமே இருக்கும். ஸோ வந்துட்டு இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கீங்க கண்டாயாங்கும் நீங்களும். அதுக்கு வந்துட்டு நம்மளோட
சுகா வந்துட்டு கால்லே தான் வெயிட் பண்ணுறாரு. அப்போ வந்து சுகா சொல்கிறாரு, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சாரி பாஸ், திஸ் மை தங்கச்சி, என்னோட தங்கச்சி தான். என் ஃபோனில் சிக்னல் இல்லை, அதனால தான் வந்துட்டு நான் இப்போ என் தங்கச்சி ஃபோனோட கனெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒன்று. அங்கேருந்து நம்ம சுகா சொல்கிறாரு, ஃபுல் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே உனக்கு நான் வந்து சேட்டலைட் ஃபோன்லாம் வாங்கி கொடுத்தேன், அது என்ன பண்ண அப்படின்னோடனே இப்போ காட்டுறாங்க நம்மளோட கண்டாயங்க வந்து அந்த சேட்டலைட் ஃபோனை வந்து மிஸ் பண்ணிடுவார். ஸோ மிஸ் பண்ணிடுவார், ஆனால் அதை கடைசி வரையுமே சுகா கிட்ட சொல்லவே மாட்டார். ஓகேங்களா? அதனால தான் வந்துட்டு இப்போ வந்து சுகா வந்து கேட்குற அந்த ஃபோன் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, இப்போ தான் நம்ம கண்டாயம் சாரி பாஸ், அந்த ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னோடனே சுகு அப்படியே அவர் வந்து அந்த டிஸ்கில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட அந்த டிஸ்க் அப்படியே தள்ளி விடுறாரு. அப்படியே அதுவும் எல்லாம் கீழே தெரிச்சிட்டு போய் கீழே விழுந்து உடையிற சவுண்ட்லாம் கேட்குது. அறிவு கெட்டவனே, அது எவ்வளோ பெரிய ஃபோன், அதில் எவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது, அது ஒன்றை நம்பி தானே கொடுத்த, எவ்வளோ தைரியம் தான் அதை நீ இப்படி எடுத்து இப்படி பண்ணி வச்சிருப்ப, தொலைச்சிட்டு அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னோடனே, இல்லை பாஸ், நான் அதை ஃபைன் பண்ணிட்டு தான் இருக்கேன், கண்டுபிடிச்சிருவேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஃபுல் நீ கண்டுபிடிக்கிறீோ அதுக்குள்ளே இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளியே போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இந்த பக்கம் கத்திட்டு இருக்காரு. ஸோ வந்துட்டு அதுக்குள்ளே ஏதோ டீட்டெயில்ஸ் இருக்குது, அது வந்து நம்மளுக்கு சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும். ஸோ அதுக்குள்ளே ஒரு டீட்டெயில்ஸ் வச்சு நம்ம கண்டாயங்கிட்ட கொடுத்துருக்காரு. பட் அந்த கண்டாயங்க வந்து அவர் கேர்லெஸ்ஸாலாம் கிடையவே கிடையாது. அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை பார்த்துருப்பாங்க. நம்மளோட அதாவது நம்ம கண்டாயங்க தங்கச்சி, அதுதாங்க நீங்கள் வந்து நீங்கள் உங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பை. ஆனால் இது உங்கள் வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியாது, நீங்கள் ஒர்க் பண்ணுறது ஸ்பையா. ஆனால் உங்கள் வீட்டில் இருக்க ஒருத்தருக்குமே தெரியாது, இன்க்ளூடிங் உங்கள் அண்ணா. உங்கள் வீட்டில் யாருமே இல்லை, அதுக்கு மிச்சம் அண்ணா மட்டும்தான் இருக்காரு, அதுவும் வந்து கண்டாயங் தான். ஸோ வந்துட்டு கண்டாயங்கு கிடையாது. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னா, சும்மா கண்டாயங்க்கு வந்து ரஃபாக தெரிஞ்சது என்னன்னா, நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்துட்டு காமிக் ரைட் பண்ணுற ஒரு பர்சன், அவ்வளோதான். அந்த வேலை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த காமிக் ரைட் பண்ணுற பர்சனாக தான், ஸ்டோரி எழுதுகிற பர்சனாக தான் இது பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து காமிக் பண்ணுவீங்க, காமிக் ரைட்டிங் எழுதுவீங்க, அதே நேரம் நாவல் ரைட்டிங் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது, ஆனால் ஸ்பை ஆகணும்னு உங்களை பல நாள் கனவு, அதுக்காக தான் இப்போ நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து அதுக்கான ட்ரைனிங்குள்ளே இருக்கீங்க. ஆனால் இது எதுவுமே உங்கள் அண்ணனுக்கு தெரியவே தெரியாது. லைக் நம்ம கண்டாயங்களுக்கு சுத்தமாக எதுவும் தெரியாது. அவர் வந்து நீங்கள் வந்து என்னென்னா, அந்த சேட்டலைட் ஃபோனை வந்து நம்மளோட எனி டைமும் பார்த்தீங்கன்னா கையிலேயே தான் வச்சு சுற்றிட்டு இருப்பான். அவன் வந்து குளிக்கும் போது கூட அந்த ஃபோனை வந்து தனியாக விட மாட்டான். அந்தளவு வந்து அதை ரொம்ப செக்யூராக பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்பைனா நீங்கள் வந்து எல்லாத்தையுமே சஸ்பெக்டிவாக தான் பார்ப்பீங்கள்ல, இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் தான் நீங்கள் வந்து நம்ம கண்டாயங்களோட ஃபோனை நீங்கள் எடுத்துருவீங்க. அவருக்கே தெரியாமல் அவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்த ஃபோனே நீங்கள் அசால்ட்டாக அடிச்சுட்டு வந்துடுவீங்க. அடிச்சுட்டு வந்துட்டு அந்த ஃபோனில் இருக்க ஃபைல் வந்து இப்போ என்னன்னா, அந்த ஃபோனில் இருக்க ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணலாம். பட் வந்து என்னன்னா, இப்போ இந்த ஃபோனை வந்து யார் கொடுத்தா, நம்ம சுகா கொடுத்துருக்காருல்ல. ஸோ வந்துட்டு இதை வந்து கண்டாயங் தென் சுகா, இவங்க 2 பற்றி தவிர்த்து வேறு யார் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாலுமே வந்துட்டு நேராக சுகாவுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போயிடும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் அவருக்கும் போகக்கூடாது, டயாங்குக்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து அந்த ஃபோனை வந்து இப்போ வச்சுருக்கீங்க. இதை என்ன பண்ணலாம், இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிகிட்ருக்கீங்க கூகுளில் போயிட்டு கோடிங். நீங்கள் வந்து கோடிங் உங்களுக்கு தெரியும், பட் இது வந்து கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஏன்னா ஓவர் ப்ரொடக்டிவாக இருக்குது இந்த ஃபோன். அதனால் வந்துட்டு இதோட செக்யூரிட்டி சிஸ்டம்ஸை எப்படி வந்து இது பண்ணலாம், கிராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு அதே நினச்ச மாதிரி நீங்கள் அந்த செக்யூரிட்டி சிஸ்டத்தை கிராக் பண்ணிடுறீங்க. உங்கள் ஃபைலை வந்து எப்படின்னா, அது கரெக்டாக கனெக்ட் ஆகி அந்த செக்யூரிட்டி சிஸ்டத்தெல்லாம் கிராக் பண்ணிவிட்டு கனெக்ட் ஆகுது. ஆனால் இது வந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் அந்த ஃபைலை வந்து இருக்கிற அந்த ஃபோனில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்கள் லேப்டாப்க்கு ஏற்றணும். அந்த 10 நிமிஷத்துக்கு மேலே போச்சுன்னா அந்த அலாரம் வந்து சுகாவுக்கு வந்து போயிடும் நோட்டிஃபிகேஷனாக. இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக சீக்கிரம் ஆகுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக கண்டாங்க, என் ஃபோனை பார்த்தியா அடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூமுக்கு என்ட்ரு ஆகுறாரு. நீங்களா டக்குன்னு அந்த ஃபோனை இது பண்ணிவிட்டு கேபிள் யூஎஸ்பி இதெல்லாம் இது பண்ணிடுறீங்க. ஏன்னா உங்களோட அந்த 10 நிமிஷம் முடிய போகுது. நீங்கள் அந்த ஃபைல் வந்து நீங்கள் என்ன தாட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, அந்த ஃபைல் வந்து இன்னும் இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது, இன்னும் ஃபுல் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு.
ஓகேவா? இப்படி இருக்கும்போது கண்டாயம் திடீர்னு உள்ள வந்து இந்த மாதிரி கேட்கும்போது நீங்களா நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சொல்கிறீங்க. அதுக்கு வந்துட்டு உண்மையாலுமே நீ பார்க்கல, ஆனால் எனக்கு இன்னமும் உன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டாயம் சொல்லும்போது, இப்போ கூட பிறந்த தங்கச்சி மேலே யாரும் சந்தேகப்படுவாங்களா அப்படின்னோடனே, தங்கச்சி நல்லவளாக இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டாயம் சொல்லும்போது, நீங்கள் வந்துட்டு ஓ நான் நல்லவ இல்லையா அப்படின்னோடனே, சத்தியமாக கிடையாதுடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டாயம் பேசுகிறாரு. அதுக்கு நீங்கள் வந்து கையில் இருக்க பொருள்லாம் தூக்கி அடிக்கிறீங்க. அப்போ வந்து தெரியாமல் உங்களே அறியாமல் கையில் வந்துட்டு உங்களுக்கு ஆங்கர் இஷ்யூ இருக்குது, கையில் கிடைக்கிறத பார்க்க உங்கள் ஃபேவரட் திங்க்னாலும் தெரியாது, அதை போட்டு தூக்கி எரிஞ்சிருவீங்க. ஸோ அதே மாதிரி அவரோட சேட்டலைட் ஃபோனையும் தூக்கி எரிஞ்சிட்டிங்க. அவர் வந்துட்டு சொன்னது உண்மையாயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படின்னோடனே நீங்கள் வந்துட்டு இல்லை இது வந்து நான் அங்கே சோபாவில் பார்த்தேன் நீ அன்னைக்கு இருக்கும்போது, ஸோ நீ தான் இது எப்பயும் ஓவர் ப்ரொடக்டிவாக வச்சுருப்பேல்ல, இப்போ காணாமல் இருக்கட்டும் கொஞ்ச நாள் அலைய விடுவோம் தான் அலைய விட்டேன், இந்த அவன் ஃபோன் நீ எடுத்துக்கோ எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அதுக்கு வந்து கண்டாங்க, எனக்கு என்னவா இது இல்லைன்னா என் உயிர் போயிருக்கும் தெரியுமாடி, உங்கள் அண்ணன் உயிரை கொள்றதுக்கு நீ பிளான் போட்டு சுற்றிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை நான் இதுக்கு உன் உயிரை கொள்ள போகணும், நீயே ஒரு நாள் உன் உயிரை இது பண்ணிப்ப அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறீங்க. அவர் வந்துட்டு அண்ணன் எப்போ சாவானே பார்த்துட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சேச்சே நான்லாம் ரொம்ப நல்ல பொண்ணு, அந்த மாதிரிலாம் பார்க்கவே மாட்டேன், நல்ல பொண்ணு தான் இந்த மாதிரி திருட்டுத்தனமாக எல்லாத்தையும் பண்ணுவாங்களடி அப்படின்னோடனே, என்னப்பா பண்ணுறது உன் கூட பிறந்துட்டல, அப்போ இந்த புத்தி இல்லைன்னா எப்படிப்பா பழைக்கிறது, அப்புறம் எப்படி ஊருக்கு தெரியும் நீ நான் கூட பிறந்தவங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் காமெடியாக பேசுகிறீங்க. அதுக்கு வந்துட்டு சிரிப்பே வரல அப்படின்னோடனே, இப்போ சிரிச்சா வேண்டா வெறுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்டாயங் சொல்கிறாரு. இதுலேருந்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கும் கண்டாயங்கும் வந்து அவ்வளோ செட்டுலாம் கிடையாது. நீங்களும் கண்டாயங்களும் ஒரு விஷயத்தில் ஒத்து போகிறீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு ஒரு க்ரைம் விஷயத்தில் மட்டும்தான் நீங்கள் 2 பேருமே ஒத்து போவீங்க. அதை வந்து ஒரு எப்படின்னா ஒரே மாதிரி டூகெதராக செய்ய ஸ்டார்ட் பண்ணுவீங்களே வழியா, மித்த எதுக்குமே நீங்கள் வந்துட்டு அவர் டிஃப்ரெண்ட் நீங்கள் டிஃப்ரெண்ட், அந்த க்ரைம் திங்கில் மட்டும்தான் நீங்கள் 2 பேருமே வந்து டூகெதராக இருப்பீங்க. சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே சைடு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓரமகை காட்டுறாங்க. ஸோ இப்போ வந்து காட்டினோன்னா நம்ம சுகா எவ்வளோ பெரிய ஆளோ அது ஈக்குவலாக நம்ம ஆரமும் இந்த ரோலை வந்து இந்த இடத்துல பண்ணுவார். சொல்லப்போனால் ஆரமும் சுகாவும் எனிமி. ஓகேவா? இல்லை நிறைய மிஸ்டீஸ் இருக்கும், நிறைய ட்விஸ்ட்லாம் கொடுத்துருப்பேன். நீங்கள் இந்த எல்லா நான் சொல்கிற ஒவ்வொரு பாட்டையும் நோட் பண்ணிகிட்டே வாங்க. நான் எந்தெந்த இடத்துல பிளாங்காக விடுறனோ, எந்த இடத்துல சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி தொலைகிறனோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ராப்ளம் இல்லை, நோட் பண்ணலைன்னா சிம்பிள். நான் கடைசியாக அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஆன்சர் சொல்லுவேன். அந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த ஆன்சரை கேட்டுட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து எஃப்எஃப்ஐ திரும்பி கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் எதுக்கு இந்த மாதிரிலாம் விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ ஆரம்ப காட்டுறாங்க. ஸோ ஆரம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்துட்டு அந்த மனுஷன் எதுக்கு காணாமல் போனார், ஏதோ விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் பிஏ கிட்ட கேட்டுட்ருக்காரு. ஸோ அதில் யார் பிஏனா ஆரம்புக்கு ஒரே ஒரு பிஏ தான், சுகாவுக்கு வந்து 2 பிஏ இருப்பாங்க. க்ரைமுக்கு ஒன்று, பிஸ்னஸ் லைஃபுக்கு ஒன்று. ஆனால் ஆரம்புக்கு அப்படி இல்லைல்ல, க்ரைமுக்கும் ஒன்றே தான், பிஸ்னஸ்க்கும் ஒன்றே தான். அது நம்ம ஜேஓப்புக்கு வந்து கல்யாணம் ஆகிருக்கும். மேக்ஸிமம் கேரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு 10-15 கேரக்டர்ஸ்க்கு வந்து மேரேஜ் ஆகிருக்கும். சில கேரக்டர்ஸ்க்கு மேரேஜ் ஆகிருக்காது. உங்களுக்கு அந்த கேரக்டர் இன்ட்ரோ வீடியோவில் உங்களுக்கு தெரியும் யார் யாருக்கு, அதையும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்படி இருக்கும்போது நம்ம ஜேஓப்கிட்ட கேட்குறாரு, என்னடா நடக்குதுங்க, எப்படி அவர் மிஸ் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்படின்னா ஒரு ஃபேஸில் வந்து ஒரு சின்ன தென்னாவெட்டா எகத்தாளமாக சிரிக்கிற மாதிரி அப்படியே சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு நம்ம ஜேஓப் எனக்கு மட்டும் எப்படா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா பிகாஸ் ஆரமும் ஜேஓப்பும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஒரு ஃப்ரெண்ட் கேங் தான். ஸோ வந்துட்டு அவங்க காமனாக ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிற மாதிரி தான் பேசிப்பாங்க. பிஸ்னஸ்ன்னு வந்தால் மட்டும்தான் சார் அண்ட் பாஸ் அந்த மேனேஜர் அந்த ஒரு மேனேஜர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க 2 பேரும். மற்றபடி அவங்களோட பர்சனல் லைஃப்லாம் 2 பேருமே வந்து ஒரே மாதிரி தான். ஃப்ரெண்டு அந்த லெவலில் எப்படி வாடா மச்சான் வாடா மாம்பளா அப்படிங்கிற மாதிரி தான் பேசிப்பாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ மீன்ஸ் டுடே இந்த எஃப்எஃப் வந்து இதோட முடிக்கிறேன். ஏன்னா வீடியோ லென்த் போயிடுச்சு, 24 செகண்ட்ஸ் வந்து போயிட்டுருக்கு. சாரி 24 மினிட்ஸ் வந்து போயிடுச்சு. மறக்காமல் லவ்லீஸ் இதை வந்து எப்பயுமே இதை வந்து நாங்கள் முடிஞ்சளவு சீக்கிரமாக இந்த எஃப்எஃப் வந்து முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ப்ளீஸ் லவ்லீஸ் எஃப்எஃப் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணாதான் எங்களோட மிஸ்டேக்கை வந்து நாங்கள் வந்து திருத்திக்க முடியும். ஓகேவா? நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும். அதனால தான் உங்களை கமெண்ட் பண்ணுங்கன்னு அடிச்சுக்கிறோம். ஓகேவா? நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறோம் தானே, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் உங்களை வந்து பெருசாக